அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்ராடு MBBS கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மெயினான டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து KSMA, அதாவது கிரிக்கெட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நவடேஸ் வந்து இப்போ லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கிலீஷ் மீடியம் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதனால் தான் வந்து மோஸ்ட் இப்போ 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிர்கிஸ்தானை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணுறது மெயினாக ரீசன் என்னன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும். அதே மாதிரி NMC, MC அப்ரூவல் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து MC ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ராடில் கிர்கிஸ்தானை வந்து MBBS பண்ணும். ஸோ கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months மட்டும் ஸ்னோ அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சேமஸ் தமிழ் சவுத் இந்தியன் கிளைமேட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேர்டன்லாம் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு -டிகிரியில் போகும். ரொம்ப -30, 40 அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் அந்தளவுக்கு ரொம்ப கோல்டெலாம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓரளவுக்கு வந்து டாலரபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் ரொம்ப சீப்பாக வந்து நான் MBBS படிக்கணும், பட் எங்கள் வீட்டில் வந்து அஃபோர்டபுள் இல்லை, நான் வந்து பேங்க் லோன் பேஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது இல்லை எனக்கு வந்து நல்லா ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டி வேணும், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KSMA மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலான யூனிவர்சிட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நார்மல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு ரீசனபிளாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் அதிகம், பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா FMG ரேஷியோ வந்து குறைச்சிட்டே வருது. ஸோ டீச்சிங் மெத்தட் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லது. ஸோ மெயினான பார்த்தீங்கன்னா KSMA, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBBSக்கு ஆப்டான கண்ட்ரி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டே நமக்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப்பில் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்லேயே வந்து பார்க்க முடியாது. உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ KSMA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் அந்த சிட்டியில் கேபிட்டல்லேயே அந்த கண்ட்ரியோட கேபிட்டல்லே வந்து லொக்கேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே பண்ண முடியும், இது பண்ணணும். பார்ட் டைம் ஜாப் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேங்க் லோன் வந்து உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து கிர்கிஸ்தானை பொறுத்தவரை பேங்க் லோன் வந்து உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பேங்க் லோன் வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு சீப்பாகவே வந்து அதுவும் பிலோ 20 lakhsக்குள்ளேயே நீங்கள் வந்து கிர்கிஸ்தானில் MBBS முடிச்சுக்கலாம். சம் யூனிவர்சிட்டி இந்த KSMA, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எலிவேட்டடாக இருக்குது. மற்ற மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து MBBS ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் அதாவது இப்போ KSMA பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமிக்கல் லேப் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப், அதாவது லைவ் கடாவர் கிளாஸஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ கிர்கிஸ்தானில் பொறுத்தவரை வந்து கடாவர் கிளாஸ் தான் வந்து லைவாக வந்து காமிச்சிட்ருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்ஸை வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் கிர்கிஸ்தானில் வந்து உங்களுக்கு அதாவது இப்போ எப்படி சார் அட்மிஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வந்து அக்டோபர் பேட்ச் அண்டு பிப்ரவரி பேட்ச் 2 டைம்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து போகும். 2 பேட்ச் வந்து அட்மிஷன் போகும். ஸோ உங்களுக்கு எப்போ எந்த பேட்சில் போகிறோமோ அந்த பேட்சில் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அட்மிஷன் பண்ண கன்ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். பாஸ்போர்ட் தான் வந்து மெயினாக நீட் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிருக்கணும். +2 மார்க் ஷீட்டு +4 இது இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ராட் வந்து MBBS
முடிச்சு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் அட்மிஷன் தேவைப்படுது, இல்லை காலேஜ் கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டிஸ் ஃபர்தராக தெரியணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.